சரி மாமா. ஆ யாருமா? திலீபன் மாமா. அப்படியா? குடு பேசுறேன். குடுமா. ஹலோ. லைன் கட் பண்ணிட்டாரு மாமா. கட் பண்ண என்ன? நான் போடுறேன். ஏய், அறிவு இருக்குதாடி உனக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாதா? ப்ராஜெக்ட் விஷயமா சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு தடவை கால் பண்ண வெயிட் ஃபோன். திலீபா, நான் அப்பா பேசுறேன். அப்பா இல்லப்பா, நான் சுசின்னு நினைச்சு. யாரா இருந்தா என்னப்பா? ஏன்பா இவ்வளவு கோவப்படுற? பொறுமையா பேசலாம்ல. சாரிப்பா. சரி விடு, நீ ஏதோ வேலையா இருக்க, நான் அப்புறம் பேசுறேன். ஏய், இந்த ஃபார்முலா ஓகேவா? ம். திலீபன், ரொம்ப தலை வலிக்குது. இன்னொரு காஃபி சாப்பிடலாமா? இல்ல, 3 மெம்பர்ஸ் போதும் ஷாலினி. ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன என்ன ஷாலினி? நான் ஏதோ கேட்டுட்டு இருக்கேன், நீ ஏதோ சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க. Are you okay? யா, ஐம் ஓகே. இல்ல, நீ டிஸ்டர்படா இருக்கன்னு நல்லாவே தெரியுது. உன்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம இதோட முடிச்சுக்கலாம், மீதி நாளை கண்டினியூ பண்ணலாம். ஐம் சாரி ஷாலினி. இட்ஸ் ஓகேடா. ஆமா, போன்ல யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 தடவை சுசி தான் பேசி டென்ஷன் பண்ணா. இந்த தடவை அவள் தான் பேசுகிறேன்னு நினச்சி அப்பா கிட்ட சத்தம் போட்டேன். அதான் கஷ்டமாக இருக்கு. நீயே ஃபோன் பண்ணி சாரி கேட்டுரு. ஆமா, சுசிங்கிறது யாரு? சுசின்றது என் அத்தை பொண்ணு. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கேன். ஹேய், இந்த லவ் ஸ்டோரி என்கிட்ட சொல்லவே இல்லை. பெருசாக லவ் ஸ்டோரிலாம் எதுவும் இல்லைப்பா. சின்ன வயசுலேருந்தே நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெரியவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓ, ஆமா, சுசி எங்க ஒர்க் பண்றாங்க? சுசி ஒர்க்லாம் எதுவும் பண்ணல. 10th முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கா. ஓ, அப்படியா? ஓகே, எனிவேஸ் நீ மூட் ஆஃப்ல இருக்க. ஸோ நேர்ல போய் முடிஞ்ச உன் ஃபியான்சியும் உங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ண. சரி, ஓகே. என்ன திலீபன், டிஸ்கஷன்ல முடிஞ்சிருச்சா? இல்லை அங்கிள், ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. என்னம்மா ப்ராஜெக்ட் விஷயமா டிஸ்கஷன் முடிய லேட்டாகும் சொன்ன? திலீபன் சீக்கிரம் கிளம்பிட்டான். அது ஒண்ணும் இல்லப்பா, சுசின்னு யாரோ அவன் அத்தை பொண்ணா இவன் கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணா. நான் வேலையா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு கத்திட்டு போனை வச்சுட்டான். திரும்பவும் ஃபோன் வந்தது. அந்த பொண்ணு தான் நினைச்சு அவங்க அப்பா கிட்டயும் கத்திட்டான். அந்த டிஸ்டர்பன்ஸ்ல அவனால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி, அதான் கிளம்பிடான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். அத்தை பொண்ணா? ஆமா. யாரு? யாரோ அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா. சின்ன வயசுல பேசி முடிவு பண்ணிட்டாங்களாம். அந்த பொண்ணு இப்ப ஏதோ 10th முடிச்சிட்டு வீட்டுல இருக்கிறதா சொன்னான். இந்த காலத்து பசங்க ஏன் இப்படி தப்பா முடிவெடுக்கிறாங்களே தெரியல. திலீபன் நல்லா படிச்சிருக்கான், டேலண்டான பையன். அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணா தானே அவன் லைஃப் நல்லா இருக்கும், கேரியரும் நல்லா இருக்கும். ஒரு படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணா எப்படி அவனால அச்சீவ் பண்ண முடியும்? அதெல்லாம் அவன் பர்சனல் விஷயம்ப்பா. அவனுக்கு தெரியாத எது நல்லதுன்னு நாம என்ன பண்ண முடியும்? உண்மைதாம்மா. ஆனா அவன் முடிவு சரியில்லைன்னு தான் வருத்தமா இருக்கு. இதை பாருமா, திலீபன் ஏதோ வேலையா இருந்திருக்கான் போல இருக்கு. வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். நீ இதை பெருசுப்படுத்தாதம்மா. நீ அவனை கட்டிக்க போறவ. நீ தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனை புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த பாரு, அவன் இந்த வேலையில் சேரணும், பெரிய ஆளை வரணும்னு நம்ம தானே ஆசைப்பட்டோம். இப்போ நாமளே அதுக்கு இடைஞ்சலா இருக்கலாமா? நம்ம எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஆனா கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை நீ கூப்பிட்ற நேரத்தில் அவன் மீட்டிங்ல இருந்தானா அவனுக்கு தானே தர்ம சங்கடம்.
இப்போ கூட அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதான் உன்கிட்ட டென்ஷனா பேசுற மாதிரி நடிச்சிருப்பான். இனிமே அவன்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்ற மாதிரி செய். ஒரு மிஸ்டு கால் கொடு. அவன் ஃப்ரீயா இருந்தா ஃபோன் பண்ணுவான், இல்லைன்னா வேலையா இருக்கான்னு நினைச்சுக்கோ. இதை பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீ தான் பக்குவமா அனுசரிச்சு போகணும். இப்பத்துலேருந்து இதெல்லாம் பழகிக்கோமா. போன வேலை என்னடாச்சு? வாங்க மாமா. டேய், அந்த பொண்ணு பார்க்க போறேன்னீங்களா, அந்த பொண்ணு பேர் என்ன? வனிதா. சரி, அவகிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா? நம்ம டீலுக்கு ஒத்துக்கிட்டாளா? பேசியாச்சும் ஒத்துக்கிட்டா. ஆனா பேராசை பிடிச்சவளா இருக்கா. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா கேக்குறா. என்னடா? ஆமாங்க, அதான் பிரச்சனை. பணம் ஒரு பிரச்சனையே இல்லடா. நாம நினைச்சது கரெக்டா நடக்கணும். நம்மள அவ காட்டி கொடுக்காம இருக்கணும், அதான் முக்கியம். மாமா நான் தெளிவா பேசிட்டேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த பர்ரா, இந்த மாதிரி விஷயத்துல யாரையும் ஓவரா நம்ப முடியாதுடா. சில பேர் ஆளையே மயக்கிற மாதிரி பேசுவாங்க, ஆனா காரியத்துல கோட்டை விட்டுருவாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல மாமா. நமக்காக எல்லாத்தையும் அவளுக்காக இந்த அசைன்மெண்ட்டை பக்காவா முடிச்சு கொடுத்துருவாங்க. என்னடா சொல்ற? புரியலையே. ஆமாங்க. இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டா பணமும் கிடைக்கும், லட்சுமியும் கிடப்பாருன்னு அண்ணன் ஒரு சின்ன பிட்ட போட்டாரு. உடனே ஓகேன்ட்டால. பிரமாதம். ஒரு ஆளை எப்படி மடக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஐயோ மாமா, உங்களுக்காக தானே மாமா நான் இதை. ஏய், நான் ஒன்னும் தப்பா சொல்லடா, திறமை இருக்குன்னு சொல்றேன். சரி மாமா, அப்புறம் அட்வான்ஸா ஒரு 2 லட்சம் ரூபா கேட்டிருக்கேன் மாமா. ஆமாண்டா, முதல்ல பணத்தை கொடு. இந்த காலத்துல கண்ணில் பணத்தை பார்த்தா தான் வேலை நடக்கும். காலையில முதல் வேலையா பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. சரி மாமா. ஐயா அம்மா வராங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு கோயில்ல பணம் கட்டணுமே, ஆமா அந்த ரசீதை வாங்க சொன்னேன், வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சே. ஓ, வாங்கிட்டீங்களா? என்னது இது? மாமனும் மருமகனும் ஏதாவது திருட்டுத்தனம் பண்றீங்களா? வீட்டுக்குள்ளேயே உட்கார மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ரகசியம் பேசிட்டு வெளியிலேயே சுத்திட்டு இருக்கீங்க. ஐயோ என்னங்க அத்தை, சும்மா காத்தோட்டமா பேசலாம் தான் வெளில வந்தோம். வள்ளி, முன்னெல்லாம் ஊர்ல இருக்கிற பிசினஸை பத்தி பேசுவோம். ஆனா இப்போ சக்தி கல்யாணத்தை தவிர வேற எதை பத்தியும் பேசுறதுக்கு நேரமே இல்ல. ரிசப்ஷனுக்கு சாப்பாட்டுக்கு எந்த ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். இது ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ. ஆ என்னங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன வள்ளி? சக்தியோட கல்யாண வேலை எல்லாமே நீங்களே பாருங்களேன். துணைக்கு வேணா கூட ராஜு வச்சுக்கங்க. ரொம்ப முக்கியம்னா மட்டும் இளங்கோவை கூப்பிடுங்க. இல்லனா வேண்டாங்க, பாவம் இளங்கோவை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன் வள்ளி, ஏன் அப்படி சொல்ற? இளங்கோவை பார்த்தா பாவமா இருக்குங்க. சக்தி மேல அவனும் விருப்பப்பட்டான், அது நடக்காம போயிடுச்சு. அவ கல்யாணத்துக்காக அதை செய் இதை செய்ன்னு நீங்க அவங்கிட்ட சொல்றீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வெளியில காட்டிக்கலனாலும் அவன் மனசு கஷ்டப்பட்டுட்டு தானேங்க இருக்கும். கல்யாண வேலைங்கிறது சந்தோஷமா செய்ய வேண்டிய விஷயங்க. அதுவே இளங்கோக்கு ஒரு தண்டனையா இருக்க கூடாதுங்க. எனக்கு புரியுது வள்ளி. ஆனா சக்திக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் இளங்கோ மனசை மாத்திக்கிட்டான். மாமா வீட்டு கல்யாணங்கிற உரிமையில தான் அவன் இந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா அவனை பாக்குறப்பெல்லாம் எனக்கும் உறுத்தலா இருக்கு. ஏங்க? பிள்ளைங்க இல்லாத சமயத்துல நமக்கு புள்ளையா இருந்து இளங்கோ தான் அந்த குறைய தீர்த்து வச்சான். இப்ப பிள்ளைங்க வந்ததும் நாம அவனை விட்டு விலகி போற மாதிரி ஆகி போயிடுச்சு. சக்தி அவனுக்கு கட்டி கொடுத்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வச்சுக்கலாம்னு நினைச்சேன். எதுவும் சரியா வரல. நிலாவும் சின்ன பொண்ணா இருக்கா.
அவனுக்காக நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல வள்ளி. இதுக்காகவா கஷ்டப்படுறீங்க? இளங்கோ மருமகனா தான் நம்ம கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். 3 பிள்ளைங்களோட சேர்ந்து அவனும் இருந்துட்டு போட்டுமே. நீ சொல்றது சரிதான் வள்ளி. ஆனா அவனெல்லாம் இல்லைங்க. இளங்கோ என்னைக்குமே நம்ம வீட்டு பிள்ளை தாங்க. இத ஒரு பிரச்சனையா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? இந்தாங்க. ராஜேஸ்வரி, காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடு. 6 மணி ஷூட்டுக்கு போகணும்ல. ஏமாமா இந்த வேலைக்கு நீங்கள் போய் தான் ஆகணுமா? ஏன் மச்சான், நான் வாட்ச்மேனாக இருக்கிறத நீ கௌரவ குறைச்சான்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை மாமா, வாட்ச்மேன் வேலைன்னா அடிக்கடி நைட் ஷிஃப்ட்லாம் வைப்பாங்க. உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல், அதான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு பழக்கமாயிடுச்சு மச்சான். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன். இதை வேண்டான்னு சொன்னாலும் என் வயசுக்கு என்ன ஆஃபீஸில் ஊற்றியமாக கொடுக்க போகிறாங்க. இருக்கா, நான் பார்க்குறேன். திலீபா, என்னப்பா எப்படி இருக்க? வா உள்ள வா. என்னப்பா? அப்பா ஃபோனில் சுசி நினச்சி உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன்ப்பா. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்ககிட்ட சாரி கேட்கலாம் நைட்லாம் தூக்கமே வராதுப்பா. அதான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக வந்தேன். ஐம் சாரிப்பா. பரவாயில்லப்பா, நீ என்கிட்ட பேசுனதை நான் தப்பாக எடுத்துக்கவே இல்லை. நீ ஏதோ டென்ஷனில் இருந்தேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் எனக்கு பதிலாக சுசியா உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருந்தாலும் அவ்வளோ கடுமையாக பேசியிருக்க கூடாதுப்பா. நமக்கு வேலையில் 1000 டென்ஷன் இருக்கலாம், அது எல்லாத்தையும் பக்குவமாக வெளிப்படுத்த கற்றுக்கணும்ப்பா. நீ கோவமா ஒரு பார்வை பார்த்தாலே அவளால் தாங்க முடியாது. இப்படி வார்த்தையால் நெருப்பள்ளி கொட்டிட்டா அவள் எப்படிப்பா தாங்கிப்பா? உங்ககிட்ட ஃபோனில் பேசினதுலேருந்து அவள் முகமே சரியில்லை. சாப்பிடாம கூட உட்காந்துருக்கா. போ, அவளை சமாதானப்படுத்து போ. சுசி, நான் பேசுறது உன்னை ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் வேண்டி பண்ணல சுசி. நான் ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் விஷயமா பிஸியாக இருந்தேனா நீ சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தியா? அதான் டென்ஷனில் கத்திட்டேன். நான் என்ன காரணம் சொன்னாலும் நான் பண்ணது தப்பு தான். ஐம் சாரி சுசி. சுசி ப்ளீஸ் அழுவாத. நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மேலே தான் கோவப்பட முடியும். இதையும் அதை மாதிரி எடுத்துக்கங்க. என்னால முடியல மாமா. நீங்க என்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நீங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் திட்டுறீங்க, நேர்ல வந்து பார்த்தாலும் விரட்டுறீங்க. என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறீங்களோன்னு பயமா இருக்கு. வர வர உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் பேசி மனசை கஷ்டப்படுத்தாது சுசி. ஃபோனில் பேசல நேரில் பார்க்கலனா நான் மேலே வச்சிருக்க பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? நீ எப்படி நான் தான் உன் லைஃப்னு நினச்சிட்டு இருக்கியோ நானும் அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். இது எந்த சூழ்நிலையும் மாறவே மாறாது. நீ இப்படி என்னை புரிஞ்சிக்காம பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சுசி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. சக்தி அண்ணியோட கல்யாணத்தையே முதல்ல உங்க அப்பா ஏத்துக்கல. அண்ணி தான் உறுதியா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினாங்க. லக்ஷ்மி அண்ணா இந்த குடும்பத்தோட சம்பந்தப்படலைங்கிறதுனால அது சாத்தியமாச்சு. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவனேச மாமா மேல உங்க அப்பாவுக்கு இருக்கிற கோபம் இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட குறையல. அப்படி இருக்கும்போது அவரோட அக்கா பொண்ணான என்ன எப்படி அவர் மருமகளா ஏத்துப்பாரு? நான் இந்த கவலையில இருக்கும்போது நீங்களே இப்படி திட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? சுசி, நீ அதை பற்றிலாம் கவலையப்படாத. அக்கா எப்படி அவங்க கல்யாணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க சம்மந்தம் வாங்கினாங்களோ அதை விட டபுள் மடங்கு நம்ம கல்யாணத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். யார் எதிர்த்தாலும் சரி, நீ தான் என்னோட ஒய்ஃப்.
நிஜமா தான் சொல்றீங்களா மாமா? உன் மேல சத்தியமா. என் சுசி அழுதுட்டே இருந்தா மூஞ்சி பார்க்க சகிக்கலமா. கொஞ்சம் சிரியன் ப்ளீஸ், கொஞ்சோண்டு. என் சுசி எப்போவுமே இதே மாதிரி ஸ்மைலிங்கோடு இருந்தால் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரியா? கிளம்புட்டா? என்ன திலீப்பா, சுசி சமாதானம் ஆயிட்டாளா இல்லை இன்னும் கோவமாக தான் இருக்காளா? சமாதானம் ஆயிட்டாப்பா. சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். திலீப்பா சாப்பிட்டுட்டு போப்பா. இல்லை பரவாயில்ல அத்தை, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சரி இரு, நான் உன்னை விட்டுறேன். அப்பா இல்லை பரவாயில்ல, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கால் டாக்ஸில் தான் வந்தேன், நான் அதிலே கிளம்பிடுறேன். சரி வா. வரேன் சுசி, வரேன் அத்தை. ம். திலீப்பா, அப்பா. உனக்கு வேலை கிடைச்சாச்சு. இனிமே இந்த ஆட்டோ கால் டாக்ஸி எல்லாம் வேணாம்ப்பா. எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் பையன் வேலை கிடைச்சிருச்சுன்னு ஃபாரின் போயிட்டான். அவனோட பைக் இங்கே சும்மா தான் இருக்கு. அது ஒரு 2-3 வருஷம் தான் ஓடி இருக்கும். நமக்குன்னா ஒரு 2-3 ஆயிரம் கம்மியாக கொடுத்துருவாரு. அதை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், அதில் போய்க்க. வேணாம்ப்பா. அப்பா புது மாடல் பைக் ஒன்று புக் பண்ணியிருக்காரு, அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துரும்ப்பா. சரிப்பா, அண்ணன் வாங்கி கொடுக்குறாரா? அப்போ சந்தோஷம்தான். அதில் போயிட்டு வரது தான் நல்லாயிருக்கும். நான் ஏதோ பழைய ஞாபகத்தில். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிப்பா. சக்தி, நீ கிளம்பு. வனிதா, சாதாரண விஷயத்த இப்போ நீங்கள் தான் பெருசுப்படுத்துறீங்க. எனக்கும் சக்திக்கு நடுவில்